டேஸ்டியான இந்த நெத்திலி கருவாடை நான் சொல்லியிருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நெத்திலி கருவாடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிடிக்காதவங்க கூட ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இதனுடைய தலை பாகத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. கருவாடுடைய தலை பாகத்தை கிட்ட நீங்கள் கிள்ளி எடுத்துடலாம். அப்படியே இந்த மாதிரி தலையை எடுத்துட்டு கருவாடை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவு ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த கருவாடு கழுவுற ப்ராசஸ் வந்து நான் பிகினர்ஸ்க்கு சொல்லியிருக்கேங்க. ஏற்கனவே உங்களுக்கு வாஷ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கருவாடு ஒன்றா எடுத்துட்டு கருவாடுடைய தலை பாகத்துக்கிட்ட இந்த மாதிரி கருப்பாக குடல் மாதிரி வருங்க. அதை நம்ம வெளியே எடுத்துடணும். நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கருப்பு கலரில் குடல் மாதிரி நீட்டாக வரும். நம்ம இறாலெல்லாம் வரும் இல்லைங்களா, அதே மாதிரி தான். அதை வெளியே எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அது இதை நம்ம வெளியே எடுத்துடணும். இதை எடுத்துட்டு செஞ்சாதான் கருவாடு கசப்பு இல்லாமல் இருக்குங்க. இல்லைன்னா லைட்டாக கசப்பு தெரியும். பாருங்க, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோ வேஸ்டேஜ் வந்திருக்கு. இது நம்ம தூக்கி கீழே போட வேண்டியதுதான். தண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கருப்பாக இருக்கும். மண்ணெல்லாம் நிறைய இருக்கும். அதனால கருவாடை ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணணும். நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி நல்லா நிறைய ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கைகளால் நல்லா பெசரி கழுவுங்க. அப்போ தான் அந்த கருவாடில் இருக்கிற மண்ணெல்லாம் சீராக போகும். இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு தண்ணி நம்ம மாற்றணும். அப்படி மாற்றி நம்ம செஞ்சோம்னா தான் கருவாடில் இருக்கிற மண்ணெல்லாம் கரெக்டாக போகுங்க. பாத்திரத்திலேயே கருவாடை விட்டுட்டு தண்ணி மட்டும் வச்சுட்டு திருப்பி தண்ணி ஊற்றி பிடிச்சி வாஷ் பண்ணோம்னா எத்தனை முறை வாஷ் பண்ணாலும் மண் போகாது. நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்தில் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருவாடை தனியாக தட்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி மாற்றினீங்கன்னா கருவாடில் இருக்கிற மண்ணெல்லாம் கரெக்டாக போயிடுங்க. நமக்கு மண்ணே இருக்காமல் சுத்தமாக கருவாடு சுத்தமாயிடும். நாம் அதுக்கப்புறம் குக் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கருவாடை தண்ணி இந்த அளவுக்கு வெள்ளையாகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கருவாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்ததான் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிருக்குங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். கடுகு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான்வெஜ் ஐட்டத்துக்கு ஒரு சில இடத்துக்கு கடுகு சேர்க்க தேவையில்லை. அதனால கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்ததான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது உள்ள சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் கூட போடலாங்க, நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே 10 பல் பூண்டு அம்மியில் நசுக்கி வச்சுருக்கேங்க. அதை சேர்க்குறேன். பாருங்கள், அதை சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதுள்ள சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதனால கூட கொஞ்சம் நான் இப்போ கல்லுப்பு சேர்க்குறேங்க. கல்லுப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தொக்குக்கு தகுந்த மாதிரி நான் சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரம் வதங்கும். அதனால தான் உப்பு சேர்த்துட்டு கருவாடில் ஏற்கனவே நம்ம என்னதான் ஒரு 6-7 டைம் அலசி இருந்தாலும் அதில் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அலசி வச்சுருந்த கருவாடை சேர்க்குறேன். கருவாடு வந்து நல்லா தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துட்டு நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கருவாடு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போது கருவாடு நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயில் தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் நிறைய சேர்ந்தா அப்போ தான் நல்லா காரமாக இருந்தால் கருவாடு சூப்பராக இருக்கும். உப்பு வந்து கருவாடில் ஆல்ரெடி இருக்குங்க. அதனால் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் வாயில் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேருங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி லேசாக இந்த மாதிரி தெளித்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளித்தா போதும். தண்ணி லேசாக இந்த மாதிரி தெளித்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கலரி விட்டிங்கன்னா இந்த நெத்திலி கருவாடை வந்து சீக்கிரம் வெந்துருங்க. அதனால்
தண்ணி சும்மா தெளிச்சு விட்டு மூடி விட்டாலே போதும் வெந்துடும். உங்களுக்கு தொக்கா வேணும்னா கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு தொக்கு மாதிரி கூட இறக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ட்ரையாக தாங்க ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் தண்ணி சும்மா லேசாக தெளிச்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டோன்னா நமக்கு பாருங்கள் உப்பு பத்தலை. நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுலாம். தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தீ வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கிட்டேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கிட்டேருந்து எடுத்துக்கலாங்க. இந்த நெத்திலி கருவாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி வத்திருக்கு, எண்ணெயும் தெரியும் பாருங்கள், பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கிட்டே இருந்தே கிளறி விட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த நெத்திலி கருவாடு சும்மாவே ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதே மாதிரி கரண்டியால் திருப்பும் போது பார்த்து நீங்கள் நேக்காக திருப்பி விடணும், இல்லைனா கருவாடு உடஞ்சிடுங்க. கருவாடு வந்து மீன் மாதிரி தான், சட்டுன்னு வெந்துடும். அதனால் கரண்டியால் பார்த்து பக்குவமாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அப்போ முழு கருவாடாக நமக்கு நிற்கும். இல்லைன்னா எல்லாம் தூளாக ஆகிடும் கொந்தி விட்டுட்டிங்கன்னா. பார்த்து பக்குவமாக திருப்பி விட்டோன்னா நமக்கு முழு கருவாடாக கிடைக்கும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றின உடனே கிளறிடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா நேக்காக திருப்பி விட்டோன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு கருவாடு. அதனால் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ட்ரை ஆகி நல்லா கிடைக்குங்க. அதனால் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்க, இந்த மாதிரி நல்லா திருப்பி விடலாம். என்னதான் நம்ம கடையில் வாங்கி நான்வெஜ் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க. இந்த அளவுக்கு நமக்கு க்ளீன் பண்ணி கடையில் செஞ்சு தருவாங்களான்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் ஐட்டம்லாம் கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது தான் ஆரோக்கியம் நான் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம செவந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நெத்திலி கருவாடு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.